பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அவருடைய அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆவி ஆத்துமாவிலே உயிர் மூச்சு அடைய வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய தவறுகள் அது உணர்வது கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் அதை உதாசீனப்படுத்திவிட்டு தவறுகள் மேல் தவறுகள் செய்து பாவத்தின் மேல் பாவங்களை செய்து தன்னுடைய ஆத்துமாவை அவர்கள் கெடுத்து கொள்ளுகிறார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்காக என் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். அம்மா உங்களைத்தான், ஐயா உங்களைத்தான் என் ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் என் ஆண்டவர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் மீது அவர் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார், உங்கள் மீது கருசனை உள்ள தேவனாய் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் உங்களுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகள் அதிகம். உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தன்னுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. செய்யக்கூடிய பாவத்தின் மேல் பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பாவத்தின் மேல் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வம்சத்தினுடைய வாழ்க்கையும் சீரழித்துக் கொள்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் பிரியமானவர்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்துமா மரித்து போச்சுன்னா உங்கள் உள்ளத்தில் செய்யக்கூடிய பாவம் குற்ற உணர்வு இது எதுவுமே இருக்காது, மரித்து போய்விடும். அதனால் அந்த பாவம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்குண்டான ஒரு பாரம் அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்காது. நீங்கள் அதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறார் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். தகப்பனே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. அவர் நம்மை வாழ வைக்க நம்மை தேடி வந்த தெய்வம். உங்களை வாழ வைப்பார், உங்களைத்தான் சொல்லுகிறார். இன்றைக்கு இதுதான் வாழ்க்கையா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வாழ்வதை விட சாவதை மேல் என்று சொல்லி நீங்கள் ஆமீன் இங்கும் அங்குமாக உங்களுடைய உள்ளான மனசு அலைமோதி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவர் சமூகத்தை தேடு, அவர் உங்களை வாழ வைப்பார். யாரிடம் செல்லுவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் ஐயா உள்ளது என்று சொல்லி